ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சற்று ஏற்கனவே கள்ளு சாராயம் தடை செய்யப்பட்ட பொருள் யாருக்கும் இறக்குவதற்கு, அதை விற்பனை செய்வதற்கு, குடிப்பதற்கு உரிமை கிடையாது. அது வந்து அவர்கள் அனுமதி கிடையாது. எனவே அதை வந்து முற்றா தடை செய்யப்பட்ட பொருள் என்பதை தமிழ்நாடு அரசு பொதுவெளியில் அனைத்து அது வந்து வெளிப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாகும். மேலும் வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது. இதை வச்சு தான் வந்து சின்ன சாதாரண விவசாயிகள் 2 ஏக்கரை 3 ஏக்கரை 5 ஏக்கர் 10 ஏக்கரை விவசாயம் வந்து நேரடியாக தங்களுடைய முழு உடல் உழைப்பை வந்து செலுத்தக்கூடியவர்கள் யாரும் வந்து இதை பற்றி கவலைப்படுவது. இந்த விவசாயத்துக்கே போகாமல் 100 ஏக்கர் 200 ஏக்கர் வந்து கருப்பு பணத்தை வாங்கி போட்டு அதில் வச்சிருக்கிற விவசாயம் சொல்லக்கூடியவர்கள், அவர்களெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட்காரர்கள். அவர்கள் வந்து உடனடியாக ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு நிலத்தை வாங்கினா, ஒரு 100 ஏக்கரை வாங்கினா உடனடியாக அதுக்கு வந்து 50% லாபம் அடைக்க நினைக்கக்கூடியவங்க இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, வேலையாட்கள் இல்லை கிடைக்கிறது என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க. அது முக்கியமாக கடந்த சில வருடங்களாகவே சில பண்ணை ஆட்கள், அந்த காலத்தில் ஆண்டான் அடிமை வச்சிருந்த மாதிரி சில பண்ணை ஆட்கள், எல்லாரும் பண்ணையாளாக முடியாது. 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர் வச்சுட்டு நேரடியாக விவசாயம் செய்யணும், ஆட்கள் வச்சு பண்ணிடுறதா பண்ணியாங்க. அவங்க வந்து இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அந்த 100 நாள் வேலை காரணமாக வேலையாட்கள் கிடைப்பது இல்லை. எனவே அவர் அதை வந்து எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க. அதே போல் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து 1000 ரூபா கொடுக்குறாங்க குடும்பத்துக்கு. இதெல்லாம் காரணத்தினால வேலைக்கு வர மாட்டான்னு நினைச்சிட்டு இந்த 1000 ரூபாயும் பிடுங்கணும். அதே போல அவர்களை வந்து தங்கள் தோட்டங்களுக்கு வந்து 100 நாள் வேலைக்கும் போகக்கூடாது. அப்படின்னா அவங்களுக்கு எப்படி ஆசை வார்த்தை காட்ட முடியும்? இந்த கள் நல்லது, உடம்புக்கு நல்லது, அது உணவு என்று அவர்களுடைய ஆசை வார்த்தை காட்டி இந்த நிலங்களுக்கு வந்து மீண்டும் அவர்களை வந்து அடிமைகளாக வேலை செய்வதற்கு தான் இது வந்து அவர்கள் திட்டமிடுறாங்க. அதாவது பனையேறி வந்து வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் வந்து குழந்தைகள் எல்லாம் வந்து நீங்கள் படித்து அவங்க முன்னேறுங்கிற போது அவங்களை மீண்டும் கீழே தள்ளி அவங்க பணியாரிகளாக இருக்கணும். கூலி தொழிலாளருடைய பிள்ளைகள் படித்து அவங்க மேலே போகக்கூடாது, அவர்களும் மீண்டும் கூலி தொழிலாளியாக இருக்கணும். அப்படிங்கிற இந்த ஆண்டான் அடிமை செட்டப்பு மாறக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படக்கூடிய சில அமைப்புகள் ரகசியமாக தமிழ்நாட்டில் இந்த கள் உணவு என்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார். இது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். உடல்நலம் மட்டும் இது சமுதாயத்திலேயே வந்து மீண்டும் வந்து ஏழை பணக்காரன் என்ற அந்த விகிதாசாரத்தை அதை வந்து வித்தியாசத்தை வந்து அதிகப்படுத்தும். மீண்டும் வந்து அந்த குலக்கல்வின்னு இவங்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து பனையேறி மக்களுடைய அந்த குழந்தைகள் வந்து படிக்கவே போகக்கூடாது, அவர்கள் பனையேறத்துக்கு பயிற்சி கொடுக்கணும். அதே மாதிரி கூலிக்காரருடைய விவசாய தொழிலாளருடைய பிள்ளைகளும் அவங்கள கொண்டு வந்து கல் கொடுத்து அடிமைப்படுத்திட்டா அந்த பிள்ளைகளும் படிக்க போக மாட்டாங்க, அவங்களும் அவங்க தோட்டத்துக்கு வேலை செய்யறதுக்கு போவாங்க. ஸோ நிரந்தரமாக கூலி தொழிலாளர்களையும் இது வந்து உருவாக்குவதற்கும் இவங்க வந்து வசதிப்படுத்தவர்கள் மேலே இருக்கிறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய சதி, இதில் சர்வதேச சதி இருப்பதாக நான் கருதுகிறேன். இவங்க யாருக்கோ சேவை செய்வதற்காகத்தான் இந்த போலியான விவசாய சங்கங்களும் இந்த நாம் தமிழர் கட்சியை போன்றவர்களும் ஈடுபடுகிறார்கள். அதனால மத்திய மாநில அரசுகள் இந்த 100 நாள் வேலைக்கு எதிராக அதில் வந்து அந்த மக்கள் போய் கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கிறாங்க. இப்போ முதல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு காலையில் 8 மணிக்கு போகணும், மாலை 6 மணி வரைக்கும் சன்செட் வரையில் வேலை செய்யணும். இப்படிதான் கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கிறத பிடிக்கல, அவங்களை மீண்டும் அடிமைப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவன் நோக்கமாக இருக்குது. இப்படித்தான் வந்து கடந்த காலங்களில் ரஷ்யாவில் 1917 புரட்சிக்கு முன்பாக ஓட்கா கொடுத்து தான் வந்து அந்த மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. இதே வந்து அவனி கொடுத்தான் சீனாவில் அடிமைப்படுத்தி வச்சாங்க. உலக நாடுகளில் வந்து மக்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சுக்கணும்னா மதுபானங்களை தான் கொடுத்துருக்காங்க. எனவே கள் மீண்டும் தமிழ் சமுதாயத்தை அடிமைப்படுத்துவதற்காகத்தான் அது வந்து பயன்படுமே தவிர அந்த சமுதாயத்துக்கு எந்த விதத்திலும் உடலுக்கோ வேறு இருக்கும் நல்ல நன்மை பயக்காது. அவர் வந்து உண்மையிலே 30 வருஷமா சொல்றார். யாராவது ஒருத்தர் வந்து அவர்கிட்ட பேச தயாராகிறாங்களா? காரணம் என்னன்னா, அவங்க பேசுறதுல எந்த விதமான விஞ்ஞானபூர்வமான ஆதாரம் கிடையாது. அது ஏதோ ஒரு தெருவில் போகிற மாதிரி பேசிட்டு போகிறாங்க. உண்மையாக பேசுறதுனா 10 கோடி ரூபாய் இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு வச்சுங்களா, எப்படிங்க இன்கம் டேக்ஸ் கட்டி முடிச்சுட்டு வெயிட் பண்ணியா இடி கிட்ட கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு சவால் வைக்கிறோம், தயார் சொன்னால் நாங்கள் தயாராக பண்ண வெயிட் பண்ணி கொண்டு வந்து பப்ளிக்காக வச்சிடறோம். சரிங்களா? திருக்குறள் தானே, திருக்குறள் தானே.
சரணத்தி. சரி, திருக்குறள்ல எதுக்காக சார் 10 அதிகாரம் எழுதினார் திருவள்ளுவர் எழுதினார்? 10 அதிகாரம் எதுக்கு சார் எழுதினார்? 1 2 இல்லை, 10 அதிகாரம். ஒரு அதிகாரம் எழுதி 10 திருக்குறள் சார். அதாவது கல்லாசை கொண்டவர்கள் எக்காலத்திலும் பிறரால் மதிக்கப்பட மாட்டார்கள், உள்ள பெருமையும் இழந்து விடுவார். ஆகினால் கள்ளை குடிக்க வேண்டாம், அறிவு ஒழுக்கங்களற்ற சிறந்த மேன்மக்களால் மதிக்கப்படுவதை வேண்டாதவர்கள் குடித்தால் குடிக்கட்டும். ஏனில் குடித்து வெறித்தவனை அவனை பெற்றெடுத்த தாய் பார்த்தாலும் வெறுப்பாள் என்றால் ஒழுக்கத்தையே விரும்பும் நல்லவர்கள் பார்த்தால் எப்படி இருக்கும்? கள்ளை குடிப்பது என்ற மிகவும் விரும்பத்தகாத பெருங்குற்றத்தை செய்கிறவர்களை நாணம் என்ற அழகான பெண் தன் முகமெடுத்து கூட பார்க்காமல் அவர்கள் இருக்கும் இடத்தை விட்டு போய்விடுவாள். அப்படி நாணமற்று போகும்படி செய்து விடுகிற கள்ளை விலை கொடுத்து வாங்குவது, பணத்தை கொடுத்து மெய்மறதியை வாங்கிக் கொள்வது நல்லது கெட்டது தெரியாத மடத்தனம்தான். அதனால் மெய்மறந்து நிலையுள்ளவர்கள் யாராலும் செத்த பிணத்துக்கே சமானம். கள்ளுண்டு மெய்மறதி அடைவர்கள் கல்லை உண்ணுந்தோறும் பிணமாக்கி விடுகிற விஷத்தை உண்பவர்களே ஆவார். கல்லை குடித்து நிதானம் வந்து கண் சுடர்கின்ற குடியர்கள் தினம் வீட்டுக்குள் குடித்தாலும் வீதிக்கு வந்து ஊருக்குள் பிற நாள் நகைக்க மானம் கெடுவார்கள். போதையினால் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று பின்னால் சொல்லச் செய்கிற குடிப்பழக்கத்தை விட்டொழிக்க வேண்டும். மனத்தில் மறைத்து வைக்கிற ரகசியங்களும் அதை போலவே போதையில் வெளியாகிவிடும். கள்ளுண்டு மயங்கி இருக்கக்கூடிய சீர்திருத்த நியாயங்களை சொல்லுவது ஆழமான தண்ணீருக்குள் மூழ்கி மறந்திருப்பவனை தீப்பந்தம் கொண்டு தேடுவதை போன்றது. கள்ளுண்ணும் பழக்கமுள்ளவன் கல்லை உண்ணாதிருக்க சமயத்தில் கள்ளுண்டு போதையினால் தள்ளாடுகிற வேறுவதை பார்க்கிற போதாவது கல்லுண்பதனால் உண்டாகும் தடுமாற்றத்தை எண்ணி பார்க்க மாட்டானா? இத்தனை அளவுக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாருங்க. வச்சுங்களா? அப்போ 2000 வருடங்களுக்கு முன்பு இன்னும் சொல்ல போனால் திருக்குறள் தான் இது ஒரு பொது மறை. பைபிள் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக மொழிபெயர்க்கப்பட்ட மிகப்பெரிய நூல். இது தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய நூலில் கல்லுண்மான் பற்றி பேசுகிற போது ஏன் இத்தனை ஆண்டு காலம் கழித்து நம்முடைய பேசக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகள் மட்டும் இதை புரிந்து கொள்ள மறுக்கிறார்? அதே போல இது சிலப்பதிகாரம். இது 1805 பதிப்புங்க. அதுல அவங்க இந்த சிலப்பதிகாரத்தினுடைய நோக்கம் எதுக்காக இந்த நூல் எழுதப்பட்டது என்று சொல்லுகின்ற பொழுது அது எதுக்காக சொன்னா இந்த நூலுடைய மொத்த நோக்கம் கடைசியில் முடிவரை கள்ளும் பொய்யும் காமமும் கொலையும் உள்ள களவும் என்றுறவோர் துறந்தவை. இது நல்லவர்களால் துறக்கப்பட்டதுதான் கள்ளு, பொய், காமம், கொலை. இது சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் கள்ளு குடிச்சா ஈரல் நல்லாகும், இதயத்துக்கு எது பிரச்சனை வராது, பிபி வராது, பைல்ஸ் வராதுன்னு சொல்லுவாங்க ஒரு டாக்டர். அப்படி இருக்கிற போது ஏன் இவங்க மட்டும் அதை பற்றி பிரச்சாரம் பண்றாங்க? அப்போ இவர்களுக்கு அது அந்த கட்சியாக சரி, இவர்களுக்கு ஓட்டு வாங்கலாங்கிற எண்ணத்தை தவிர இதுக்கு ஒரு குறிப்பிட்ட இது சொன்னா இவங்களை திருப்திப்படுத்தலாம், அந்த அப்பீஸ் பாலிடிக்ஸ் தான் இருக்க தவிர அறிவுபூர்வமான சிந்தனை அவரிடத்திலே கிடையாது. அவர்கள் மருத்துவ ரீதியாக சிந்திக்கிறது இல்லை. ஏழை எளிய மக்கள் அவங்க குடிக்க மாட்டாங்க. குடிக்கிறவங்க யாரு? அவங்க குடிக்கிறது திறந்தோ போச்சு குடிக்கிறது இல்லை. அவங்களுடைய மனைவி அவங்களுடைய பிள்ளை குடிக்கிறது இல்லை. யார் வேலைக்கு போறது தான் குடிக்கிறான். அப்ப கடைசியில் பாதிக்கப்படுறது யாரு? சாதாரண அடிமடுத்தக்கூடிய ஏழைகள். அந்த மக்கள் தான் இதுக்கு பதியாக போறாங்க, அவங்க தான் இரையாக போறாங்க. அவங்களை எப்படி திருத்தி கொண்டு வெளியே கொண்டு வர முடியும்? அதனால தமிழ்நாட்டுடைய அரசியல்வாதிகள் பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும். இது மாதிரி உண்மைக்கு மாறானது தவறானதை தமிழ் சமுதாயத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கருத்துக்களை அவர்கள் எல்லாம் வெளியே பெறக்கூடாதுதான் என்னுடைய வேண்டுதல். எல்லாம் போட்டு அப்ஸ்டெயின் ஃப்ரம் ட்ரிங்கிங் ஆதல், சே நோ டு டுபாக்கோ, இதுதான் கொடுக்குறாங்க. இதுதான் இந்திய அரசு நோக்கம். ஆனா இதை பொய்யா சொல்லி அவர் வழக்கறிஞர் பண்றாருன்னா அவர் மேல ஏன் காவல்துறை வழக்கு போடாம இருக்கிறாங்க? எப்படி இப்படி பப்ளிக் மத்தியில் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் அதை சொல்லிட்டு எப்படி போய் பிரச்சாரம் பண்றாங்க? ஒவ்வொரு பேஜிலையும் இதுதான் அவங்களுடைய லேபல் தான் இருக்குது, சுலோகம் தான் இருக்குது. அப்சைன் ஃப்ரம் ட்ரிங்கிங் ஆல்கஹால். எந்த இடத்துலையும் ஒரு இடத்துலையும் கூட அது சொல்லுது ஆல்கஹால் குடிக்கலாம் அப்படின்னு
ஸோ இப்படி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய வகையில், மக்கள் உடல்நலத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இப்படி தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது. அதனால் இதை வந்து வளர விடக்கூடாது ஆச்சுங்களா. என்று சொன்னால் சாதாரண அப்பாவி விவசாயிகள், டிவி பார்க்காதவங்க, பேப்பர் படிக்காதவங்க, சும்மா கேள்விப்பட்டு அப்போ கல் நல்லதுன்னு வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவர்கள் குற்றவாளிகளாக சித்தரிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறை அடைக்கப்பட்ட சூழ்நிலை உருவாகும். அதனால் விவசாயிகள் ஏமாற்றக்கூடியவர்களை வந்து நீங்கள் வந்து உடனடியாக வந்து அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யணும். விவசாயிகளும் எந்த காரணத்துக்கு ஏமாந்து போகக்கூடாது. நியாயமான பிரச்சனைகளுக்காக மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் பிரஸ், அவங்களுக்கு நல்ல நியாயமான விலை கொடுக்கணும்னா அதுக்காக புதிய தமிழக கட்சி அவரோடு இணைந்து போராடுறதுக்கு எந்த தயாராக இருக்கு. வழக்கறிஞர்னா யாருங்க? அது வர ஒரு ஆளுங்க திருப்பூர்ல. ஆமாம்.